சிம்ம ராசிக்கு பொதுவாகவே சுக்கிரன் அகெயின்ஸ்ட் பிளானெட்டு, சுத்தமாகவே பிடிக்காத ஒரு பிளானெட்டு. அதில் கேது வேற உட்கார்ந்துருக்கும் போது செயல் இழந்து இருக்கிற மாதிரி இப்போ சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, இப்போ ஒரு குழந்தை எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு போய் எக்ஸாம்க்கு, ஏன்னா செப்டம்பர் மந்த்னா கண்டிப்பாக ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நல்லாவே படிச்சுட்டு போனால் கூட அங்கே போய் டக்குன்னு மறந்துடும். தில் கெட் ஸ்டக் அப்படின்றது மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது எல்லா விஷயத்துலேயும் இருக்கணும். சிம்மராசி பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எக்ஸாமுக்கு போகும்போது, அல்லது முக்கியமான இன்டர்வியூக்கு போகும்போது, அல்லது இன்னொரு வீட்டில் மருமகளாக இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது கூட எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இன்பில் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இப்போ உங்களுடைய மனோநிலை தான் அவ்வளோதானா, தான் இன்ஃபீரியர், ஒன்றுமே தனக்கு ஆகாது, இப்படி தான் அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாயிண்ட்லையுமே மூமெண்ட் இல்லாமல் அவங்க குழப்பத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பாங்க. விநாயகர் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. எந்த ஒரு ராங் டிசிஷனும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் தி ரைட் பீப்புள். ஸோ அதுதான் இங்கே ப்ராப்ளம். ஈவன் டாக்டர்கிட்ட போனால் கூட அந்த டாக்டர் கரெக்டாக டயக்னோஸ் பண்ண மாட்டார். அப்போ 4 டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் அல்சரில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.